மயக்க நிலையில இருக்கிற இவங்க 2 பேருமே ஒரு உயரமான பில்டிங் கண்ணாடியில இருந்து கீழே விழுறதுக்காக அப்படி சரிஞ்சுக்கிட்டே வராங்க. முதல்ல ஒருத்தர் அந்த கண்ணாடியோட எஜ்ஜில இருந்து கீழே விழுந்துறாரு. ரெண்டாவது அந்த மயங்கி இருக்கிற பொண்ணு அப்படி சரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோ வேகமா வந்து அந்த பில்டிங்கோட கண்ணாடி உடைச்சுன்னு வந்து அப்படி சரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஒரு வேலையை பிடிச்சிடுறாரு. ஆனா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணையும் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில எஜ்ஜில தொங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் மிஸ் ஆனா 2 பேருமே கீழே விழுந்து சாக வேண்டியதுதான். அந்த நேரம் பார்த்து எங்களோட எதிரியும் கண்ணோட அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து சாகடிச்சிருவான்னு பார்த்தா அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோ பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற அவருடைய கையிலேயே ஷூட் பண்றான். ஏன் இப்படி பண்றானா 2 பேருமே கீழே விழுந்து சாக ரசிக்கிறதுக்காக தான். மறுபடியும் உங்களை ஷூட் பண்ண வரான். அதுக்குள்ளேயே பார்த்தா இவன் நின்றுட்டு இருந்த கிளாஸும் உடஞ்சி இவன் தொங்க ஆரம்பிச்சிடறான். இது எப்படி சாத்தியம்னு பார்த்தா மயக்கத்தில் இருந்த இந்த பொண்ணு தான் கன் எடுத்து கிளாஸை ஷூட் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்றாரு. என்னன்னா அவரோட பவரை வச்சு அந்த பொண்ணை பில்டிங்குள்ள தூக்கி வீசுறாரு. அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு காயமும் இல்லாம உள்ள போய் விழுந்துடுறான். ஹீரோவும் எப்படியே மேலே ஏறி வந்துடுறாரு. அவரை பார்த்து அந்த எதிரி மேலே ஏறி வந்துடுறான். வந்தவன் அவன் கையில முதல்ல கன் எடுத்துடுறான். அதனால அவங்க 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த சண்டையில நம்ம ஹீரோ எப்படி அவனை கீழே தள்ளி விட்டுருவாரு. ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிச்சிடறான். நம்ம ஹீரோ அவன் கையில இருக்கிற கன்னை கீழே தள்ளி விட்டுருவாரு. உடனே அவன் பேக்கில் இருந்து ஒரு கத்தி எடுத்துருவான். அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா இவன் நின்றுட்டு இருந்த கிளாஸும் உடைய ஆரம்பிக்குது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ பின்னால வந்து தப்பிச்சிருவாரு. ஆனா அந்த எதிரி கண்ணாடி உடஞ்சு கீழே விழுந்து இறந்து போயிடுவான்.